என்னோட பிரதர் நண்பர் சமுத்திரகனி சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் அண்ட் கிரேசிங் திஸ் அக்கேஷன். அண்ட் அமீர் சார், தேங்க்யூ. நீங்கள் எப்படி பூஜையை ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்களோ அதே மாதிரி ஐம் ஸோ கிளாட் தட் யூ ஆர் ஹியர் டு சே நைஸ் வேர்ட்ஸ் அபவுட் த டீம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் த ப்ரெஸ் பீப்புள். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இது எனக்கு என்னமோ படம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். இன்னும் கப்புள் ஆஃப் வீக்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு கொடுத்த ஒரே அட்வைஸ் என்னென்னா, கனி சார், மகேஷ், ஆரம்பிச்சுனா கண்டிப்பாக 100% முடிச்சுட்டேன். இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப் அதெல்லாம் வந்து இந்த படம் எடுத்து ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது how much we are making sense to people. இப்போது ஒரு வந்தோமா, சரி ஒரு எடுத்துகிட்டு சரி ஓகே இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் ஐ வாண்ட் டு மேக் ஆல்வேஸ் அ குட் கமா ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் இதில் வந்து நிறைய பேர் பின்னாடி இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மென்டலி. ஏன்னா நான் படம் ஆரம்பித்து ஒரு 4 தடவை தான் வந்திருக்கேன். அதுவும் லைக் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு எடுத்தோன்னு பார்த்தோன்னா லைக் ஒரு 15 days தான் நான் அவங்களோட இருந்திருப்பேன். பட் எனக்கு கொடுத்த சப்போர்ட் ராம், சாம், அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே இருந்து இதை வந்து பொறுப்பாக எடுத்து பண்ணதுக்கு மிக்க நன்றி. அப்புறம் ஷஹின்ஷ்னா சேவியர், நான் அதை பூஜையில் சொன்னதான், நான் வந்து நிறைய பேரை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக தான் அந்த படம் எடுத்தேன். தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஷஹின்ஷ்னா இஸ் கோயிங் டு ரியலி ரூல் தி மியூசிக் இண்டஸ்ட்ரி. ஸோ தட் இஸ் சம்திங். அப்புறம் சூரஜ் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வை வி வே கீப் ஆன் டாக்கிங் அபவுட் சூரஜ்னு. அது இல்லாமல் எனக்கு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்து 2 பேர், ஒன்று ஆகாஷ் அண்ட் தேவ். இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு கைடும் பண்ணாங்க. லைக் சார் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். தேவுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ், ஆகாஷோட டெலிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு they were giving me a lot of ideas. Thank you so much. And அது இல்லாமல் நாகராஜ் who look after the money and Ram who look after all the accounts, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக வந்திருக்கு. இப்போ என்னென்னா we want you all to come and enjoy the movie. And also இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அண்ட் ஆல்சோ சக்தி சார், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அவருக்கும் ஒரு மிக்க நன்றி. அவர் தான் எல்லாத்துக்கும் எனக்கு பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஜெனரஸ் இதை எடுத்துக்கிட்டதுக்கு நானும் சக்தி சாரும் கூட கேட்டு பேசிக்கிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் தான் இது பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ ஸோ நான் ஒரு நாள் வந்து சொன்னேன், இப்படி ஜெனரஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. மகேஷ், நீ தான் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கும்னு நினைப்பல, டோன்ட் மிஸ்டேக் எனிதிங் இன் எனிவே, நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன், just go with the team அப்படின்னு சொல்லிட்டு. This is another one example of I want to give an opportunity to people who want to come and be successful here. Thank you everyone. Thank you. And also I wish you all very good. Have a good day and also please enjoy the movie from September 12th onwards. Thank you. Thank you மகேஷ். சொன்னார் நல்லா இங்கிலீஷ் பேசுவார்னே, எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் கூட ஒரு ப்ரொடியூசர் மாதிரி மத்தியில் இருக்கவே மாட்டார். எல்லாரும் அந்தந்த கூட்டமாக இருப்பார். ஸோ it's making so comfortable, Mahesh. Gopi sir is another good father for our heroine. I can't forget heroine. People are complaining about it. She's one of the lovely girl I have seen in this industry. She always like like whatever Sam sir asks, she does. அதே மாதிரி தான் அவங்க அப்பா சொல்கிறது அப்படியே கேட்கும் அந்த பொண்ணு. ஸோ அதான் ஒரு பிரச்சனை. தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி சொல்கிறது தவிர எதுவும் இல்லை. அண்ட் சாம் இஸ் மை பேட்ச்மேட் இன்ஸ்டியூட்டில். ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்டாக படத்தில் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கடவுளுக்கு நன்றி, இப்படி ஒரு வாய்ப்பையும் நல்ல மனிதர்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்ததுக்கு. மகேஷ் செல்வராஜ் சார், அப்புறம் டிக்னிட்டரிஸ், நம்ம ஜாமவான்கள், நம்ம பார்த்து ரசித்த டைரக்டர்ஸ் கனி சார், அமீர் சார் அண்ட் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஸோ ஒரு வளர்ந்து வர இசையமைப்பாளருக்கு வந்து ஒரு ஆல்பமில் 6 சாங் கிடைக்கிறங்கிறது வந்து இந்த காலத்தில் அது வந்து இட்ஸ் a வெரி வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 6 சாங்ஸ்னால் அதில் கண்டிப்பாக நம்ம நல்லாவே பண்ணலனாலும் ஏதாவது ஒரு சாங்காச்சும் பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 6 சாங்ஸ் பண்ணி அதுக்கு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ சாம் சார், ராம் சார் எல்லாருக்கும் நன்றியை செலுத்துகிறேன். ஸோ முக்கியமாக நான் வந்து என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் கிபி அவரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 சாங்கில் 5 சாங் அவர் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது எனக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி. ஸோ எப்படி டைரக்டருக்கு ஒரு டிஓபி மாதிரியோ எனக்கு அவர் ரைட் ஹேண்ட் கிபி. ஸோ அவரோட மிக்சிங் வந்து வேறு லெவலில் இருக்கும், அவ்வளோ ஒரு டீட்டெயில் இருக்கும். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஈஸியாக.
என்னோட ஒர்க் பண்ண சிங்கர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி செலுத்தி ஐ ஹோப் திஸ் மூவி பிகம்ஸ் அ பிக் ஹிட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ். ஆஃப்டர் ஐம் கெட்டிங் மாஸ்டர் கார்டு, இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். இந்த கைத்தட்டல் தாங்க எங்களுக்கு பயமாக இருக்குது. அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்றது வந்து இதுதான் எங்களோட இது. ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து ராம் சார் அண்ட் சாம் சார். அண்ட் தென் நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நவா ஃபைட் மாஸ்டர் தான். அவர் இருந்தனால தான் நான் இங்கே இவங்க கூட சேர்ந்தேன். அப்புறம் தளபதி ரஜினியும் இவரையும் மம்முட்டி சாரும் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது இந்த படத்தில். அந்த 4 பேர் யாருங்க கைத்தட்டினது? தேங்க்யூ. ஓ ஃபேமிலி, உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இந்த இதில் கனி சார் அண்ட் அமீர் சார் அண்ட் சரவணன் சார் டைரக்டர், இவங்க முன்னாடி வந்து பேசுறது வந்து ஒரு பெரிய இதுவாக நினைக்கிறேன் சார். பிகாஸ் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய படத்தில். பட் இப்படி ஒரு ஸ்டேஜ் நிறைய இடத்துல பேசியிருக்கேன்னா இப்போ என்னென்னு தெரில, ஒரு மாதிரி ஆகுது அது. எனக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு பெரிய ஸ்டேஜ் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் தென் இந்த படத்தில் அழகான சாங்ஸ் கொடுத்துருந்தாங்க. சேவியர் மியூசிக்கு வேறு லெவல், ஹேட்ஸ் ஆஃப் சார். அண்ட் தென் ஒரு பெரிய ஒரு பேக் போன் வந்து எனக்கு சூரஜ் சார். 1 டேயில் வந்து இந்த சாங் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் நாங்கள் முடியும்னு நினச்சி வந்தோம். இந்த எவ்வளோ உளுந்தூர்பேட்டை சாங் வந்து 1 டேயில் ஷூட் பண்ணியிருந்தோம். அது வந்து நான் மட்டும் இல்லை, எல்லாமே இந்த டீம் ஒர்க் தான். இதில் ஆர்டிஸ்ட் வந்து எப்பவுமே ஒரு படத்தில் வந்து 2 ஆர்டிஸ்ட் 3 ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. இதில் ஒரு 15 ஆர்டிஸ்ட் கொடுத்து ஒரு நாள் எடுக்க சொன்னார் சார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து தேவ் ப்ரோ, இந்த படத்தோட கதாநாயகன். பெரிய தேங்க்ஸ். ஒரு இடத்துல கூட உட்காரல, ரெஸ்ட் எடுக்கல, கூட வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணதுனால தான் எனக்கு இந்த ஒரு அவுட்புட் கிடச்சிது. பெரிய தேங்க்ஸ் டு என்னோட டீம், என்னோட அசிஸ்டண்ட், என்னோட டான்சர்ஸ் டீம் எல்லாருக்குமே. அண்ட் தென் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் தென் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஆல் தி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெபியூ மூவி. யோலோ 2க்கும் வெயிட் பண்ணுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே இங்கே ஒரு பெரிய ஒரு லெஜண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வெல்கம் சார். இந்த படத்தில் வந்துட்டு முதல் வாய்ப்பு தந்த சாம் சார் அண்ட் ராம் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம என் ஃப்ரெண்ட் நவகாந்த், அவன் மூலியமாக தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இந்த படம் ஒரு நல்ல ஒரு படம். எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் படம். ஆக்சுவலி வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆனால் உண்மையிலேயே நல்ல ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை. ஆக்ஷன் பிளாக்மும் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்த பரவாயில்ல, டான்ஸ் மாஸ்டர் ஒரு நாள் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நாள் மாஸ்டர்னு பேர் எடுத்துட்டாரு. என்ன நம்மளுக்கு அப்படி கூட கிடையாது, ஒன்று அப்படி இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் நல்ல ஒரு ஜாலியாக சொல்கிறேன் வச்சுட்டு நல்ல விஷயம் தான். நல்லபடியாக கொடுத்தாங்க, நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா வந்து சாம் சாரும் நானும் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது நம்ம சமுத்திரசனி சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் டஸ்ட்லாம் இருக்கும்போது நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன்றது வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறேன் சார். ஆக்சுவலி ஒரு நிமிர்தனில் படத்தில் வந்துட்டு ஒரு சார் என்ன ஒரு வாட்டி திட்டினார், அது கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஜாலியாக ஒரு நல்ல உள்ளம் அப்படின்னா வந்து சமுத்திரசனி சார் சொல்லலாம். ஏன்னா வந்து நான் பைக்லேருந்து ஜம்ப் பண்ணி ஒரு அந்த கண்டெய்னர் லாரி பிடிக்கணும், வேணாண்டா நீ பண்ணாதா, ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா கால் போயிடும், உயிர் போயிடும், நீ வந்துட்டு உன் ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அன்றைக்கி நான் என்னோடய மாஸ்டரோட பேரை கேட்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணேன். அதுக்கப்புறம் திட்டினார் வந்து என்ன எவ்வளோ பண்ணக்கூடாது, லைஃப்பை பாரு, அதுக்கப்புறம் நல்ல உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதுக்காக போய் ஒல அப்படின்னாரு. ஆனால் உங்களோட பேச்சு கேட்டு நான் என் 100 படத்தை நான் கம்மி பண்ணிக்கிறேன். 100 படங்கள் மாஸ்டராக முடிச்சிருக்கேன் இப்போ நான். ஏன்னா அன்றைக்கி கொடுத்த அந்த ஒரு இதுதான் ஒரு பூஸ்டப் தான். ஆக்சுவலி வந்துட்டு அன்றைக்கி நிமிர்ந்து நில் படத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ண நானும் அண்ணனும் வந்துட்டு இன்றைக்கி இந்த படத்தில் நிமிர்ந்து நிற்கிறோன்றதை வந்து சொல்கிறது நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். ஓகே, படத்தில் ஒர்க் பண்ண நம்ம ஹீரோயினி மற்ற குரூஸ் எல்லாருமே வந்து செம்ம சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக வந்துட்டு என்னென்னா இந்த படத்துக்கு எல்லாமே வந்து பணத்துக்காக மட்டுமே இந்த படத்தில் யாருமே ஒர்க் பண்ணல. எல்லாமே வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுன்றதுக்காகவே வந்து இந்த படத்தை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட் நீங்கள் தேட்டரில் பார்த்து எங்களுக்கு நீங்கள் தருவீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சகிஷ்ணா சேவியருக்கு கங்க்ராட்ஸ் பிரதர் அண்ட் பெஸ்ட் விஷஸ். ப்ரொடியூசர் மகேஷ் சார், தேங்க்யூ. மகேஷ் சார்கிட்ட வந்து பேசுகிறதே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அவர்கிட்ட பேசுகிறது. டு ஸ்டார்ட் வித் அவர் ஆக்சுவலி பிஸ்னஸ் பேச ஆரம்பித்தது நாங்கள் யூகே ஒரு ஜிமீட்டில் தான் கனெக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நம்ம.
அன்னிலேருந்தே ரொம்ப அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப். அண்ட் சகிஷ்ணா பேசும்போது சொன்னார், ஒரு ஆல்பமில் 6 ட்ராக் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த 6 ட்ராக் ட்ரெண்ட் மியூசிக் கிடச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதில் லைனப்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட சாங்ஸ் நான் ஃபஸ்ட்டு கேட்டப்பவே ஸ்க்ராட்ச்லேருந்து கேட்கும்போது ரொம்ப அருமையாக போட்டிருந்தாரு. பை ப்ரொஃபஷன் இஸ் அ டாக்டர், ரைட்? ஆமாம், பை ப்ரொஃபஷன் இஸ் அ டாக்டர். ரொம்ப பட் ஆனால் பேஷனேட்டாக அவர் பண்ண அந்த மியூசிக் எல்லாமே ஒர்க் ரொம்ப ஒரு சாங்ஸுமே வேறு வேறு ஜான்ராவில் பண்ணியிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்ராக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ட்ரெய்லர் ரீ ரெக்கார்டிங் நாங்கள் படம் பார்த்தோம், படத்தில் அவரோட ஒர்க் ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் ஆல்சோ கேமரா சூரஜ் பிரதர், உங்களோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், கலர் டோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ எடிட்டர், அவரும் ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். அண்ட் முக்கியமாக சீஃப் கெஸ்ட் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கனி சார் முக்கியமாக ஒன்று சொல்லணும், உங்களோட திருமாணிக்கம் பார்த்துட்டு வெரி இம்ப்ரெஸ்டு, அதுக்கு ரொம்ப நன்றி. வந்து எங்களை வாழ்த்து வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அமீர் சார் நன்றி, செல்வமணி சார் நன்றி. படத்தில் ரொம்ப ஃபன் அண்ட் காமெடி ஹியூமர் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு நிக்கி ப்ரோது. அண்ட் ஆல்சோ ஆகாஷ் ப்ரோவோட போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அண்ட் தேவ் பிரதர் எஸ்பெஷலி சொல்லணும், வெரி லாங் நம்ம ஒர்க் பண்ணணும்னு பார்த்துட்டே இருந்தோம், எல்லாமே ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த படம் தான் கரெக்டாக அமைஞ்சது. அண்ட் தேவ் பிரதர் இதில் ரொம்ப அருமையான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஜென்ரஸ் என்டர்டைன்மெண்ட்க்கும் பெஸ்ட் விஷஸ். அண்ட் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே கங்க்ராட்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். படம் September 12th ரிலீஸ் ஆகுது. நீங்களாம் தான் கண்டிப்பாக பாசிட்டிவாக எழுதி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே படம் தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. டைரக்டர் சாம் சார் ரொம்ப நன்றி. உங்களோட உழைப்போட இந்த ரிசல்ட் இந்த ட்ரெய்லரில் நல்லாவே வெளியே வந்திருக்கு. அண்ட் உலகம் ஃபுல்லாக இருக்க யூத்துக்கு இந்த படம் சமர்ப்பணம்னு சொல்லலாம். இந்த டீமில் இவங்க வந்து எங்களோட வயசு கம்மியான ஒரு யூத் மாதிரி தான் ஒர்க் ஸ்டைல் எல்லாமே நான் பார்த்ததெல்லாம். அண்ட் பாட்டு செம்மையாக இருக்கும். உளுந்தூர்பேட்டை சாங் வந்து பயங்கர ஹிட் ஆகும் கண்டிப்பாக, நோ டவுட். அண்ட் ராம் சார் இஸ் a கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். அவர் வந்து இந்த படத்தில் கமிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சீன், ஓப்பனிங் சீன் நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ஷூட்டில் என்னை கூப்பிட்டப்போ வந்து பயங்கர கார்ப்பரேட்டாக ஒரு நல்ல ஃபார்மல்ஸில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு ஸ்கார்பியோவில் உள்ளே வச்சு என்னை குமுறுறாங்க. அதான் ஓப்பனிங் சீன். ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய அந்த படத்தில் இருக்கும். ஒரு வெரைட்டியான என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ அண்ட் கங்க்ராட்ஸ் டு த என்டையர் டீம், தேவிகா அண்ட் அதர் கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன். சாமோட அசிஸ்டன்ட் டைரக்டராக நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம். நண்பனின் நண்பன் உனக்கு நண்பன் அப்படின்னு கனி என்ன சொன்ன மாதிரி இந்த படத்தில் நான் வர்றதுக்கு முக்கிய காரணமே நண்பனின் நண்பன் ராம் தான் காரணம். தேங்க்யூ ராம். என்னை கேஸ் பண்ணது ராம் தான் இந்த படத்துக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு வில்லனை நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்டீஃபன் ப்ரோ ஃபார் த கால். இந்த படத்துக்காக என்னை அழைச்சதுக்கு. அண்ட் சாம் சார், ராம் சார் என்னை நம்பி இந்த கேரக்டர்னால் பண்ண முடியும்னு நம்பினதுக்கு. அண்ட் சூரஜ் சார் இந்த முகத்தை அழகாக காமிச்சதுக்கு. அண்ட் சேவியர் சார் ஃபார் த லவ்லி மியூசிக், நைட் டைம் மெலடிஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் உங்கள் மியூசிக் தான் கேட்டு தூங்குறேன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபார் மை கேஸ்ட், என்டையர் கேஸ்ட், ஃபார் மேக்கிங் த ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப ஹாப்பி பிளேஸாக வச்சுக்கிட்டதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லிவிங் லெஜெண்ட்ஸ் ஹூ கேம் ஹியர் டுடே. அண்ட் தேங்க்யூ ஆல். September 12th கண்டிப்பாக இப்போ படத்தை பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். வணக்கம். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராம் சாருக்கும் சாம் சாருக்கும் ரொம்ப நன்றி. உன்னால பண்ண முடியும்டா, நீ பண்ணுடான்னு சொல்லிட்டு ஹோப் கொடுத்து எனக்கு நடிக்க வச்சது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய இருங்க பதட்டமாக இருக்கு. நான் நிறைய ஸ்டேஜ் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நடிக்க. ஸோ எனக்கு எப்படின்னா, நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அத்தனை ப்ரெஸ் அண்ட் மீடியா அங்கே உட்காருவேன். இங்கே வந்துட்டு ஒவ்வொரு மூவிஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆடியோ லான்ச் எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நானும் வந்துட்டு அந்த ஸ்கெட்யூல், எனக்கும் ஒரு டைம் ஸ்கெட்யூல் கொடுப்பாங்க. நானும் வந்துட்டு அங்கே உட்காந்து கேமரா எடுப்பேன், வீடியோ எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு கேட்பேன். அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து இந்த ஸ்டேஜில் நான் இங்கே நிற்கிறேன். ஒரு மிகப்பெரிய
சான்ஸ் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சான்ஸ் எல்லாம் நான் நிறைய வந்துட்டு கேட்டிருக்கேன். ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா சார், ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த சான்ஸ் வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சாம் சார் அண்ட் ராம் சார். இது மட்டும் தான். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கால் 9:30 மணிக்கு சார், எனக்கு 9:30க்கு எனக்கு வந்துட்டு காலங்கத்தில் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதான் காலையில் அப்போ எனக்கு கால் பண்ணிவிட்டு இவர் இந்த மாதிரி எப்பா தம்பி ஒரு படம் ஒன்று இருக்குது, நீ தான் வந்துட்டு பண்ணுற, ஹீரோவாக பண்ணுறப்பா அப்படின்னாங்க. கட் பண்ணிட்டேன். சரி எதுக்கு ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கால் பண்ணாங்க. நீ வாப்பா ஆஃபீஸ் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தேன் அதனால் போனேன். போகும்போது ப்ரொடியூசர் சார் எல்லாருமே உட்காந்து குரூப்பாக அந்த கதவை திறந்து உள்ளே போகும்போது எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவன் தான் அப்படின்னா எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. சரி ஓகே குரூப் காலில் வந்துட்டு எல்லாருமே கலாய்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி கதை இருக்குது, நீ தான் வந்துட்டு செகண்ட் லீட் பண்ண போகிற, எல்லாமே உனக்கு செகண்டாக சூப்பராக நடக்கும் அப்படின்னாங்க. எனக்கு மட்டும் இல்லை யுவராஜுக்கும் அதான் சொல்லியிருக்காங்க, திவாகருக்கும் அதான் சொல்லியிருக்காங்க, நடித்த ஆகாஷ் அண்ணாக்கும் அதான் சொல்லியிருக்காங்க, கோபி அண்ணாக்கும் அதான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் லீடு நீ தான்ப்பா செகண்ட் லீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆகாஷ் அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்கள் என்னண்ணா பண்ணுறீங்க அப்படின்னு. நான் செகண்ட் லீடாக பண்ணிட்டு இருக்கேன்டா. சரி யுவராஜ் நீ என்னடா பண்ணுறேன், என்னை கூப்பிட்டாங்கப்பா, நீனே இது காமெடி கேரக்டரா, நான் செகண்ட் லீடாக பண்ணுறேன் அப்படின்றான் யுவராஜ். சரி ஓகே அப்போ எல்லாரையும் பிளான் பண்ணி தான் வந்துட்டு தெரில. ஆனால் ஒரு ஒரு அற்புதமான ஒரு டீம் தான் வந்து சொல்லணும். எனக்கு கடைசி வரைக்கும் நான் நம்பிக்கை இல்லை. என் அப்பா கிட்ட வந்துட்டு போய் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு. பாக்கெட் வாங்கிட்டு வைப்போ அப்படின்னா. சரி அவரும் நம்பலையா, சரின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்பலை. அமீர் சாரோடது சமுத்திரகனி சாரோட பூஜை ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க, இவங்கெல்லாம் வராங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கால் பண்ண ப்ளே பண்ணலன்னு வச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்த அப்புறம் தான் ஓகே பயங்கரமாக இருக்க போகுது, நானும் திவாகரும் தான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம், செம்மையாக இருக்க போகுது, ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. இவ்வளோ தூரம் ட்ராவல் எங்களை வந்துட்டு வச்சு பண்ணதுக்கும் சரி தேங்க்யூ. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் இல்லைன்னா டெஃபினட்டாக நாங்களும் இல்லை. ஸோ September 12th எல்லோரும் தேட்டரில் போயிட்டு படம் பாருங்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், இங்கே வருகை தந்திருக்கும் சமுத்திரகனி சார், ஆமீர் சார், பிறகு மேடை மேலே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடையில் நின்று உங்கள் எல்லார்கிட்டையும் பேசுகிறதுக்கு. முதல்ல நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு புதுசாக நல்ல ஃப்ரெஷ் டேலண்ட்டை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பலமான கரகோஷத்தை கொடுக்கணும்னு சொல்கிறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். அடுத்தது யோலோங்கிற டைட்டில் என்ன? யூ ஓன்லி லீவ் ஒன்ஸ். ஸோ வி ஆர் ஆல் கோயிங் டு லீவ் ஒன்ஸ் இன் லைஃப். ஸோ இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், அப்படி உங்கள் எல்லாருக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், இந்த வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னு. அப்படி ஒரு ஆசை எனக்கும் இருந்தது. என்னென்னா, ஒரு நியூ கம்மர்ஸ் அவங்க எல்லோரும் கூட நான் ஒர்க் பண்ணி ஒரு படத்தில் நடிக்கணும், அந்த படம் ஒரு நல்ல படமாக அமையணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இதுக்கு உதாரணம் எனக்கு எது கிடச்சதுன்னா, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கணி சார் இங்கே இருக்காங்க, ஒரு அற்புதமான படம் அவங்க பண்ண சுப்பிரமணியபுரம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் புதுசாக வந்தாங்க, எல்லாம் நண்பர்கள். அவங்கள ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டைரக்ட் பண்ணுவார், ஒருத்தர் ஆக்ட் பண்ணுவார், அடுத்த படத்தில் இவர் ஹீரோவாக பண்ணுவார், அவர் டைரக்ட் பண்ணுவார். அப்படி ஒரு நட்பு வட்டாரம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அதனால தான் நம்ம வந்து மிக சிறந்த படங்களை பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி மிக சிறந்த கலைஞர்கள் அவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுக்கு ஒரு மரமான கரகோஷத்தை கொடுங்க. ஸோ நைஸ் டு see this wonderful people. அப்புறம் ஆர்கே செல்வமணி சார், அவர் பேரை நான் சொல்லலை, மறந்துட்டேன். செல்வமணி சாரோட படம் மறுபடியும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த கேப்டன் பிரபாகர் தியேட்டரில் போய் உட்காந்து ருசிச்சு பார்த்தோம். ஏன்னா சச் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். அந்த நேச்சரோட எடுத்தது, எந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த ஆர்டிஸ்டோட அந்த ஃபேஸோட எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து எல்லாமே இட் வாஸ் கிளாசிக் அண்ட் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. சார், கிரேட் மூவி. Thank you for coming for this wonderful event and blessing us. It's so nice. And all these wonderful people on stage.
இப்போ வந்து கிராஃப்ட் அப்படின்னு எடுத்தோன்னா ஒரு 24 கலைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் எத்தனை கலைகள் கற்றுக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒரு படத்தில் வரும்போது தான் அந்த படம் நல்ல படமே அமையும். அப்போ அமர் சார் வந்து ஃபஸ்ட்டு டே வந்திருக்கும்போது சொன்னார், ஒரு பேனா இருக்குது, நீ இந்த படத்தை நல்லபடியாக பிடிச்சேன்னா சாம் சாருக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். வியூ ஃபைண்டர். ஸோ அந்த வியூ ஃபைண்டர் அநேகமாக கண்டிப்பாக சாம் சாருக்கு அது கிடைக்கும்னு நினைக்கிறேன் இல்லை நடக்கும். தேங்க்யூ அமர் சார். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் வண்டர்ஃபுல் மூமெண்ட். தட் வில் பி இஸ் யோலோ மூமெண்ட். யூ ஒன்லி லீவ் ஒன்ஸ் அப்படின்னும் போது அவர் சொன்னார், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கிரி அப்படின்னு. ஸோ அந்த வியூ ஃபைண்டருக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சார். சாம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ராம் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். அண்ட் விழா நாயகன் மிஸ்டர் ஜேவியர் சார், யூ டன் வண்டர்ஃபுல்லி வெல். நல்ல மியூசிக், நல்ல படம். தேங்க்யூ everybody. Firstly, thank you everybody for coming here, and thank you Mahesh sir, Ram sir and Sam sir in the opportunity Generous Entertainment கொடுத்ததுக்கு. And now I'll take it just to 15 seconds. I'll quickly wind up. ஒன்றுங்க, இப்போ இங்கே இருக்கிற எல்லா கேமராக்கும் இங்கே இருக்கிற மைக்குக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. என்னன்னா, இங்கே இருக்க இந்த நியூஸை வந்து உலகத்துக்கு உங்களால் முடிஞ்சால் எந்த அளவுக்கு போயும் ரீச் பண்ண வைக்க முடியுங்கிறது வந்து ஷார் எல்லாத்துக்குமே தெரியும். இது ஏன் சொல்கிறேன்னா, மகேஷ் சார் பேசும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அவர் வந்து இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு ஃபர்ஸ்ட் படமாக வெளியே எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து முன்னாடி வரதுக்கு ஒரு பெரிய தைரியம் எல்லா ப்ரொடியூசருக்குமே வேணும். அவங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஒரு டேரக்டர் மேலே எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் த ஹோல் டீம் அண்ட் க்ரூ மேலேயும் இருக்கணும். அதுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்ததுக்குமே நீங்கள் எல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த மூவியை வெளியே ப்ரமோட் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மூவியும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். திரைப்படங்கள் தியேட்டருக்கு போனதுக்கு அப்புறமே இட் வில் மேக் இட்ஸ் ஃபுல் ரெக்கவர்மெண்ட். பட் என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள், எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு படத்தை ப்ரமோட் பண்ண முடியுமோ ப்ரமோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி a great support. And again, it's a debut movie for Dev also. தேவுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம், நான் ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நாங்கள் படத்தை ப்ரிவியூ பார்த்துட்டு வந்தார். ஐயா வந்து காரில் சஞ்சிட்டு கீழே நின்று இருந்தார். சரி ஓகே வருவார் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். சரி எல்லாம் சைலண்ட்டாக போவாங்க வருவாங்க பேசுவாருன்ட்டு. இப்போ வரையும் நாங்கள் 5-6 தடவை பார்த்துட்டோம் அவரை. அதுக்கப்புறம் எவ்வளோ ஜாலியாக இருக்காரு, கேஷுவலாக இருக்காரு. Dev, you do splendid, in the industry. Welcome, and this is being a first movie for him as a debut. But அவரு ஹீரோவா தான் இது ஃபர்ஸ்ட் டைம் இருக்காரு. அவளே இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷமா இருக்காரு. அவர் நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அது எல்லாருக்கும் கூடி சீக்கிரம் தெரிய வரும். அகைன் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. செல்மணி சார், அமீர் சார், சமுத்திரகனி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் தேங்க்யூ பிரஸ். தயவு செஞ்சு டீம் சப்போர்ட் பண்ணுங்க. Help us promote the movie to take it to theaters and audience. Thank you. First of all, இந்த படத்தில் மதனுங்கிற கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு நினச்சி எனக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். இந்த படத்தோட முக்கியமான அசிஸ்டன்ட் டைரக்டராக பயங்கரமான பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்த ஸ்டீஃபன் ப்ரோக்கு நன்றி. ஏன்னா அந்த கால் எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கால் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். அது அந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் அந்த டிசிஷனை சப்போர்ட் பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாம் சார், ரைட்டர் ராம் சார், அண்ட் எங்களோட சூப்பர் ஃப்ரெண்ட்லி ஃபன் ப்ரொடியூசர் மகேஷ் சார், 3 பேருக்குமே நன்றி. சாம் சாரை பற்றி சொல்லணும்னா, ஹீ இஸ் த மோஸ்ட் கூலஸ்ட் டைரக்டர். டென்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க எந்த சீன்ஸ்லேயுமே. வந்து சீரியஸான சீக்வன்ஸ், மோஸ்ட்லி என்னோட போர்ஷன்ஸ் வந்து இமோஷனல் அண்ட் ரொமான்டிக் போர்ஷன்ஸ் இந்த படத்தில். எதுலேயுமே வந்து ஒரு டென்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க. லேட் நைட் ஷூட் பண்ணாலும் டே பிரேக் வர டைம்லையுமே ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பாங்க. சேம் வித் ராம் சார். அண்ட் மகேஷ் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் பர்சன். அண்ட் மோர் தென் தட், அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொடியூசராக டெஃபினட்டாக வருவாருன்னு நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். பிகாஸ் எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸோட யோலோ வந்து இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள்னு சொல்லி தான் லாஸ்ட் இயர் இதே மாதம் பூஜை போட்டோம். கரெக்டாக 1 இயரில் படம் வந்து தியேட்டர்ஸ்க்கும் வந்திருக்கு. சார் இந்த ஸ்பீடு, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட சப்போர்ட் டுவர்ட்ஸ் அஸ் சார். நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த படத்தை தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கீங்க. வி வோன்ட் லெட் யூ டவுன். நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கிற தேவ் ப்ரோ, தேவிகா எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் விஷஸ். சூப்பராக நடிச்சிருக்காங்க. என்னோட பேராக நடிச்சிருக்கிற நிதிக்கும் பெஸ்ட் விஷஸ். அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிக்கி, யுவராஜ், திவாகர், எல்லா என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, கிரி சார் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் எங்களை வந்து ஃப்ரேமில் அழகாக காட்டின சூரஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. அவரோட ஒர்க் வந்து டெஃபினட்டாக டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன்.
அண்ட் இந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்ற அந்த பர்சனை வந்து யூஸ்வலாக ஆக்டர்ஸ் மீட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த படத்தில் நான் வந்து மியூசிக் டைரக்டரோட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய டெபியூ பிளேபேக். இதில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், என்னோட ஃப்ளாஷ்பேக் சாங்கை நானே பாடியிருக்கேன். ஸோ த மேல் வோக்கல்ஸ் ஆர் மைண்ட். தேங்க்யூ சகிஷ்ணா சேவியர் ப்ரோ, என்னை நம்பி ஒரு சிங்கராக இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. உண்மையிலேயே இட்ஸ் மை மதர்ஸ் ட்ரீம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை நான் பாடணும்னு. சின்ன வயசில் சங்கீதம் கற்றுக்கிட்டேன், ஆனால் இப்போ என்னை பாட வச்சதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. கண்கள் காணுங்கிற ட்ராக் வந்து நான் பாடியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி அந்த ட்ராக்குக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சேவியர் ப்ரோஸ் மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது ப்ரோ. ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. Thanks to Generous Entertainments and Trend Loud for supporting our film. Definitely YOLO September 12th theaters la varum. நிறைய violent filmsக்கு மத்தியில் ஒரு breeze of யங் காஸ்ட் அண்ட் க்ரூவோட உங்களை வந்து த்ரில்லும் பண்ணும், ரொமான்டிக்கான சீக்வன்சஸும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு க்யூட்டான ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டும் டெஃபினட்டாக வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். இந்த படத்தோட எடிட்டர், ஆல் த டெக்னீஷியன்ஸ், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அபீஷ் ப்ரோ, ஸ்ரீநந்தன் ப்ரோ, எல்லாருக்குமே நன்றி. எல்லாருமே உழைச்சதுனால தான் ஒரு படம் வந்து வெளியே வரும். எல்லா படத்துக்கும் அதே எஃபர்ட் எல்லாருமே என்றைக்குமே போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி பீப்புளை நம்ம டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்களோட எஃபர்ட்னால தான் இன்னைக்கு படம் தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆர்கே சல்மணி சார் அஸ் வெல். எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து எவ்வளோ பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு 14 டேஸில் படம் தியேட்டர்ஸ்க்கு வருது. அமிட்ஸ்ட் ஆல் த பிக் ஃபிலிம்ஸ், ப்ளீஸ் டு சப்போர்ட் ஆர் ஜென்யூன் ஃபிலிம் வித் ஹார்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி சமுத்திரகனி சார், அமித் சார், ஆர்கே செல்வமணி சார் அண்ட் சரவண சார் அண்ட் சதீஷ் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவி இட் வில் பி யோலோ. நான் முன்னாடி பண்ணுறது இமோஜின்னு ஒரு வெப் சீரீஸ் இன் தமிழ் அண்ட் 2 தெலுங்கு மூவி அண்ட் 1 இன் மலையாளம். யோலோ பற்றி சொல்லணும்னா ஐ வுட் சிம்ப்ளி லவ் டு கால் இட் ஆஸ் அ மியூசிக்கல் சோல். எனக்கு லைக் 6 சாங்ஸ் இருக்காங்க. மியூசிக் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. எப்படின்னா ஒரு ஆக்ட் பண்ணும்போது கூட அழுகிற சீனெல்லாம் இருக்கும்போது எனக்கு மியூசிக் வச்சுனா ரொம்ப இமோஷன் வரும். ஸோ அதுக்கு என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது சாம் சார் தான். ஆல்வேஸ் யூ யூஸ் டு கீப் எ சாங் பிசைட்ஸ் மீ. ஸோ அதனால லைக் கிளிசரின் போட்டாச்சுன்னா லைக் எனக்கு வந்து அவ்வளோ இம்பேக்ட் வராது. ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணணும்னா மியூசிக் போட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ சாம் சார். இந்த படத்துக்கு நான் வந்தது பிகாஸ் ஆஃப் சாம் சார். ஹேவ் டன் ப்ரோ லைக் ஒரு தெலுங்கு மூவி, சமுத்திரகனி சார் வாஸ் த டைரக்டர், பவன் கல்யாண் சார் வாஸ் த ஹீரோ. ஸோ அவங்க வந்து கோ-டைரக்டராக பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் பார்த்தேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் ஐ கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு சாம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் ராம் சார் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் மகேஷ் சார். ஸோ இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் புது கேஸ்ட்டை வச்சு லீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதுக்கு மகேஷ் சார் ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம டிஓபி சார் சூரஜ் சார் தேங்க்யூ சார். அண்ட் நம்ம மியூசிக் டைரக்டர் சேவியர் சார் தேங்க்யூ. அண்ட் வோல் கேமரா டிபார்ட்மெண்ட், வோல் யோலோ டீம், வோல் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அம்மா அப்பா, அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அம்மா வந்திருக்காங்க. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் யோலோ இஸ் கானா ரிலீஸ் ஆன் September 12th. எல்லாரும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரிலீஸர் வந்து ஒரு நாள் திடீர்னு என்னோட ப்ரொடியூசர் வந்து ஒரு நாள் 5 o'clock மீட் பண்ணலாமான்னு கேட்டார். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு தாம்பரம் பக்கத்தில் இருந்தார். சாலிகிராமத்துலேருந்து தாம்பரம் போகிறதுக்கு எப்படியும் நாங்கள் இப்போ 4:30 மணிக்கு என்னமோ சொன்னார். ஒரு 1/2 hourல காரெல்லாம் விட்டுட்டு பைக் எடுத்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் டைரக்டர் ஆகினது தம்பி தான், தேவு தான். வெரி தேங்க்ஃபுல் டு ஹம். ரொம்ப குட்டி பையன், ஜாலியாக சுற்றிட்டு துருன்னு ஆஃபீஸில் ஓடிட்டு இருப்பான். நாங்கள்லாம் வந்து செல்வமணி சார் தான் ஆஃபீஸ் தான், வீடு தான் எங்களுக்கு ஆஃபீஸு. சார் வந்து மேலே இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க சார். போய் ரெகுலராக பார்ப்போம். அப்படி சுற்றிட்டு இருந்த பையன் தம்பி எனக்கு. இன்றைக்கி வந்து ரொமான்ஸ் பண்ணுறான், பாட்டு பாடுறான், டான்ஸ் ஆடுறான், நடிக்கிறான். ஐம் ஸோ ஹாப்பி. தேவ், ஆல் தி பெஸ்ட். இன்னும் பெருசாக பண்ணணும். அவர் இப்போது ஹீரோவாக ஆகி அந்த ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிற ஒன்றை வந்து எடுத்து நடத்த வேண்டிய பொறுப்பும் அவருக்கு வந்திருக்கு. உனக்கு வந்து பெரிய பொறுப்புகள் எல்லாம் வந்திருக்கு. அதை வந்து நல்லா பண்ணணும். வாழ்த்துக்கள் என்டையர் டீம். சாம் பிரதர் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இந்த லைன் முன்னாடியே தேவ் சொன்னார். அதில் ஒரு விஷயம் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஆக்சுவலாக ட்ரெய்லரில் காமிக்கலன்னு நினைக்கிறேன். அது படத்தில் பார்க்கும்போது இன்னும் சர்ப்ரைஸாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சாங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த உளுந்தூர் கட்ட சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இங்கே மெயினாக வந்ததுக்கு காரணம் எங்கள் வீட்டு பையன் தேவ், அவருக்காக தான். ஏன்னா நான் மரகநாத லைன் வந்து ஃபஸ்ட்டு நான் டில்லி சாருக்கு ஒரு அரை மணி நேரம் சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு பக்கத்துலேருந்து கேட்டது தேவ் தான். 2 பேர் தான் எப்போவுமே மீட்டிங்கில் இருப்பாங்க. அப்போ தான் காலேஜை முடிச்சுட்டு வந்திருந்தார். அந்த டைம் இருந்து இப்போ வரைக்கும் இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மேலே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் பெரும்பாலான படங்கள் பெரிய ஹிட்டு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகுறாரு. அது வந்து எத்தனை பேருக்கு அது கிடைக்கும்னு தெரில. ஏன்னா ப்ரொடியூசர் கூட தெரியாது. நான் இப்போ ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் இப்போ அவர் தான் ரன் பண்ணிருக்காரு. நான் வேறு மீட்டிங்க்கு போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு நாள் டென்ஷனாக இருந்தார். ஏன் என்ன ஆச்சுன்னா, இல்லை எவ்வளோல அங்கங்கே பட்ஜெட் அங்கே இப்படி கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஹீரோ பட்ஜெட்டை பற்றி யோசிச்சுட்டு ஏன் ப்ரொடியூசர் ஏதாவது அப்செட் ஆகிறாருன்னா, இல்லை அவர் ஒன்றும் இல்லை எனக்கு தோணுது அது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ ஃபீல் பண்ணுறது வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக அதுக்கெல்லாம் கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தேவ வந்து அவரோட பர்சனலாக அவரோட இழப்புகள் அதிகம். அவரோட வயசுக்கு அவரோட ஸ்ட்ரகிள்ங்கிறது ரொம்ப அதிகம். அவரோட வயசுக்கு அந்த பெயினெல்லாம் மறைச்சிட்டு எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பார். துரை ப்ரோ தெரியும். ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். இப்போ இந்த படம் டேக் ஆஃப் பண்ணுறக்குள்ள அவ்வளோ ப்ரெஷரு. எப்பவுமே எந்த இடத்துலையுமே அவர் கோவப்பட்டு பார்த்ததில்ல. அது டில்லி பாபு சார்கிட்ட இருந்த ஒரு இயல்பு வந்து தேவ்கிட்ட இருக்குது. அது என்றைக்குமே அது இருக்கணும். அந்த அது கண்டிப்பாக இருக்கணும். அவன் பார்த்த ஸ்ட்ரகிளுக்கு அவன் இன்னும் ரொம்ப பெரிய இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வரணுங்கன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் கண்டிப்பாக டில்லி பாபு சாரை மிஸ் பண்ணுறேன். அவர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஏன்னா தேவோட வளர்ச்சி ஒவ்வொன்றும் அவர் அப்படி பார்த்துட்டு இருந்தார். எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக செப்டம்பர் 12th கண்டு இது எங்கள் படம் வந்து பாருங்கள். பார்த்துட்டு தேவ வாழ்த்துங்க. தேங்க்யூ. இந்த படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் காரணம். அவர் பேர் அரவிந்த். அவர் அங்கே இருக்கார். ஸோ இவங்க எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம்லேருந்து ஃபோன் வந்துச்சு. எனக்கு அரவிந்த் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா தான் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ஒரு டீம் கூப்பிட்றாங்க, நீ போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு வேறு படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு போய் ஃபஸ்ட் டைம் சாம் சாரும் ராம் சாரையும் மீட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் எப்படி நிக்கி கிட்ட வந்து பார்த்து சிரிச்சாங்களோ என்ன ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எதுவும் பேசவே இல்லை. என்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாம் சாரும் ராம் சாரும் சேர்ந்து கதை சொன்னாங்க. கதை சொல்லி முடிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சார், ஸோ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணுன்னு சொல்லிக்கணும். அப்போ அவர் ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கூகுள் மீட்டில் மகேஷ் சாரை மீட் பண்ணேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் என்கிட்ட பேசும்போது. ஐ வாஸ் லைக் தேவ் சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்தேன் உங்கள் ஸ்டில்ஸ்லாம் பார்த்தேன், உங்களை பற்றி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும், ஐ எம் ஹாப்பி டு அசோசியேட் வித் யூ. நான் எதுவுமே பேசல, உடனே கமிட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியே எனக்கு ரொம்ப. அப்போ சொன்னார், இல்லை நான் வந்து யங்ஸ்டர்ஸோட தான் போகணும், ஃப்ரெஷ் ஃபேஸோட போகணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அவங்க வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையில் தான் அவர் மீட் பண்ணேன். நான் பார்த்த ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர் இவர். ஸோ நானுமே வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுவோம் ஒரு டைரக்ஷன் டீமை, டிஓபி டீமை நான் பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாமல் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து பெரிய ப்ரெஷர் இல்லாமல் செட்டில் வந்துட்டு அவங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த லிபர்ட்டி கொடுத்துருந்தாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் நான் 2-3 விஷயங்கள் செட்டில் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி தோணுது, சரவணா சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட பர்சனலாக பேசுவேன், ஆஹா இந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணியிருந்தா இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாமே, இது கம்மி பண்ணியிருக்கலாமே, எனக்கு அப்பப்போ அந்த மைண்டு போயிடும். பட் இட் வாஸ் ரியலி ஒர்க்கிங் வித் திஸ் டீம். ரொம்ப ஜாலியான டீம். அதுவும் ஏடிஸ் ஸ்டீஃபன், ஸ்ரீநந்தா, தம்பிக்குட்டின்னு கூப்பிடுவோம், அபீஷ், இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய கோஸ்டார் தேவிகா, அப்புறம் ஆகாஷ் ப்ரோ, திவாகர், யுவராஜ் அண்ட் நிதி, இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. அண்டு இந்த விழாவில் ஹீரோ வந்து ஜேவியர் பிரதர். எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே அவங்க 6 பாட்டோட டியூனுமே வாங்கி வச்சுருந்தாங்க டைரக்ஷன் டீம். நான் அதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பண்ண படங்களில் பெருசாக பாட்டுகள் கிடையாது, ப்ரொடியூஸ் பண்ண படத்தில், நான் ஒர்க் பண்ண படத்தில். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சேவியர் ப்ரோ. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய டிரெக்டர்ஸ், நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உங்களை கூப்பிட்டு நிறைய பாட்டு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் என்ன பேசணும்னு தெரில. சொன்ன மாதிரி என் வயசுக்கு நான் இழந்தது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன்.
நான் இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கணும், என்னை இப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். என் கூட இருந்த நான் 3 பேருமே இல்லை. என்னோட அப்பா, என்னோட அம்மா, அப்புறம் எனக்கு மென்டராக இருந்த என்னோட மாமா டில்லி பாபு சார். நான் மாமான்னு பெருசாக அவரை கூப்பிட்டதே இல்லை, ஷாரன் கூப்பிட்டு பழகிட்டேன். ஏன்னா ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்கோட இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். பட் இந்த ஸ்டேஜ் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் சின்ன வயசுலேருந்து. அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மேலே இருந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கான்றத அவங்க பிளெஸிங் இருக்குன்றதை நம்புகிறேன். இப்போது எனக்கு உறுதுணையாக ப்ரொடக்ஷன் சைடில் என்னை சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னோடய க்ரோத் கான விஷயங்கள் பண்ணுறது வந்து துரைனா. அவர் வந்து நான் சும்மா அண்ணான்னு சொல்லலை, அந்த ட்ராவலுக்கு பின்னாடியுமே பெரிய விஷயங்கள் இருக்குது. நான் உள்ள ஈபிஆர் ஜாயின் பண்ணும் போதுலேருந்தே எனக்கு அவரை தெரியும். 10 வருஷம் ட்ராவல், சதீஷ்னாவும் 10 வருஷம் ட்ராவல், சரவணனா 10 வருஷம் ட்ராவல், எல்லாருமே எனக்கு குழந்தையிலேருந்து பார்த்துருக்காங்க. நான் இப்போது இவங்க 3 பேர் இந்த சார்பில் நான் துரைனாவை தான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் இஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. எவ்வளோ செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களோட சப்போர்ட், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த படம் போய் மக்களை சேரும். மக்கள் தேட்டரில் பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க நம்புகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை மக்கள்கிட்ட போய் இந்த படத்தை சேர்த்துருங்க. அப்போ தான் எங்களை மாதிரி வளர்ந்து வரும் கதாநாயகிகள், நடிகர்கள், இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். YOLO on September 12th theaters. தேங்க்யூ. இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணது என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் தான். நான் இது வரைக்கும் ஒரு டிசிப்ளினோட ஒரு ஆனஸ்டோடு இருக்கேன்னா அது அவங்கள்ட்ட வந்து வந்தது தான். அடுத்து என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய சிஸ்டர்ஸ், ஒய்ஃப், கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ஸோ இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மதப்பில் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அமீர் சார்கிட்ட நான் வந்து ரொம்ப டஃப்பாக தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா சார் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிட்ட போகவே முடியாது. சார் வந்து ஒரு சிங்கம் மாதிரி. இன்ஸ்டியூட்டில் வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவங்க எனக்காக நிறையா செக் வச்சு தான் வந்து ஜாயின் பண்ண வச்சாங்க. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் டே நான் வந்து பருத்தி வீரன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறேன். தேனியில் பெரிய ஆறுக்கு நடுவில் வந்து 2 மாட்டு வண்டி நிற்கிது. அந்த மாட்டு வண்டி மேலே நிற்க வச்சுட்டு அந்த மாட்டு வண்டி அந்த கரைக்கு அந்த பக்கம் வந்து ஷூட்டிங் நடக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த வேலை வந்து அந்த மாட்டு வண்டி மேலே ஏறி நின்று நான் கேபிளில் பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரி இப்படி தான் ஒர்க் ஆகும், நம்மளோட நத்திங் அப்படின்றது ஃபஸ்ட்டு மினிட்டே வந்து எனக்கு அமீர் சார் புரிய வச்சாங்க. அதுலேருந்து அமீர் சாரோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அமீர் சார் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஹார்ட் ஒர்க்கர். எல்லாருக்குமே தெரியும், நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அமீர் சார் வந்து நோம்பு இருப்பாங்க, அப்படியே முகம்லாம் வாடி போயிடும், உதட்டெல்லாம் காஞ்சிடும், ஏஞ்சி நடக்கக்கூட தெம்பு இருக்காது, படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஷார்ட் என்ன கூப்பிட்றாங்கன்னா நான் போய் எழுப்பும் போது கூட அவங்களை எந்திரிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர் வந்து அமீர் சார். அவர்கிட்ட வந்து டே அண்ட் நைட் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வந்து நம்ம வந்து ப்ரொடியூசர் பணத்தை வீணடிக்கூடாது அப்படின்றது அவர்கிட்ட வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். அன்காம்ப்ரமைசிங்கான ஒரு டைரக்டர் அப்படின்னா வந்து அமீர் சார். அமீர் சார் வந்து கற்றுக்கிட்டனால தான் நான் ஒரு நியூ காஸ்ட்டை வச்சு போக முடியுன்ற ஒரு கட்ஸு, ஒரு தைரியம் வந்தது வந்து அமீர் சார் மூலியமாக தான். இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சப்போர்ட்டு அப்படின்னா வந்து நான் எப்போ டவுன் ஆனாலும் எனக்கு வந்து இருக்க ஒரு மாரல் சப்போர்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறது அமீர் சாரும் கனி சார். ஏன்னா எனக்கு தெரியாமல் எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ அமீர் சார், தேங்க்யூ ஸோ மச் எனக்கு வந்ததுக்கு. ஏன்னா சாரால் இந்த டேட்டில் வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. நான் ரொம்ப ப்ரெஷர் போட்டு தான் நான் வர வச்சேன். ஸோ லைஃப்பில் வந்து ரொம்ப ரிஜாய்ஸ் பண்ணுற மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அது வந்து நான் வந்து சார் கூட ஒர்க் பண்ண அந்த டேஸ் வந்து என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. ஏன்னா ஒரு படம் முடித்த உடனே என்னை வந்து இமீடியட்டாக அடுத்த படத்துக்கு கோடையாட்டாக கூப்பிட்டாங்க. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது. ஸோ ரொம்ப நன்றி சார், என்னை வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டது ரொம்ப தேங்க்யூ. அடுத்து அங்கேருந்து நான் கனி சார்கிட்ட சொல்லியிருந்தேன், கனி சார் வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவர் வீட்லேயே போய் உட்காந்து நான் சரண்டர் ஆகி, சார் நான் சீரியல் ஒர்க் பண்ணுறேன், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். நீ ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணிட்டேன், எடுத்தோம், நீ சினிமா ஒர்க் பண்ணிட்டேன், நீ சீரியல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறேன் இரு அப்படின்னாங்க. அப்புறம் எங்கெங்கேயோ நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது ஃபோன் வந்துச்சு சாரோட அசோசியேட் சார்ட்டு இருந்து, இந்த மாதிரி சார் கூப்பிட்றாங்க வாங்கன்னு. நேராக போன உடனே அடுத்த நாள் காலைல ஷூட்டிங் ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். ஸோ எதுவுமே கேட்கல. நான் அவர் சொன்ன வாக்குக்காக வந்து வார்த்தைக்காக வந்து நீ வாடா, நீ சினிமா தான் ஒர்க் பண்ணணும், எந்த ஒரு சீரியல் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் வந்து இமீடியட்டாக வந்து
நாடோடிகள் படத்தில் கூப்பிட்டு போனாங்க. அன்னிலேருந்து கனி சார்கிட்ட வந்து நான் இது வரைக்கும் எப்பவும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். கனி சார் வந்து நிறைய புக்ஸ் படிப்போம், நம்ம ஆட்டோமிக் எனர்ஜி நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ்லாம் படிப்போம். அதில் ஒரு லைஃப் லிவிங் எக்ஸாம்பிள்லாம் வந்து ஒரு கனி சார் தான். எந்த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்டையும் வந்து இப்போ வரைக்கும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. காரில் பண்ண கூட புக்ஸ் இருக்கும், அதில் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஒரு தடவை சம்போ ஷூட்டிங் ராஜமௌலியில் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து சார் இன்டர்வியூ இருக்குது, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். டேய் எந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதா, ஏங்குபவனே மனிதன் எங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் வந்து ஒரு தேனியாக சுற்றணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து கனி சார் கொடுத்த ஒரு எனர்ஜி தான். எனக்கு வந்து அவர் ஒரு பெரிய சப்போர்ட். நான் ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்கும்போது எனக்கே தெரியாது, எங்கே இருக்கேன், ஏன் வாய்ஸ் சரியில்லை வா அப்படின்வாங்க. போவோம், எல்லாமே டோட்டலாக மாறிடும். ஸோ சார் இது வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு இன்டெரக்டாக வந்து எவ்வளோ எனர்ஜியும் எவ்வளோ செகண்டும் எவ்வளோ சப்போர்ட்டும் வந்து எனக்கும் ஒரு ப்ரொடியூசர் சாருக்கும் இந்த படத்துக்கும் கொடுத்துருக்கான்றது வந்து அது வந்து இட்ஸ் அமேசிங் சார். தேங்க்யூ கனி சார், தேங்க்யூ சார். தேங்க்யூன்றது ரொம்ப ரொம்ப சின்ன வார்த்தை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட சார் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவர் வாங்கி கொடுத்த ஷூஸ் தான் நான் வந்து படம் ஃபுல்லாக போட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆர்கே செல்மணி சார், தேங்க்யூ சார். செல்மணி சார், நீ லாஸ்ட் மினிட்ல வந்து நான் கூப்பிட்டேன், நான் உரிமையாக வந்து ஒன்னேன்னு சொன்னேன். நீ யூனி மெம்பரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார் மெம்பர் சார். அதை விட நான் வந்து உங்களுடைய சூப்பர் ஜூனியர் சார் இன்ஸ்டியூட்டில் பண்ணேன். சரி வரேன் போ. தேங்க்யூ செல்மணி சார். நான் வந்து உங்களுக்கு நேரில் மீட் பண்ணி இன்வைட் பண்ண நினச்சேன். தேங்க்யூ ஃபார் த எனக்கு வந்து ஹார்னர் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். துரை சார் ஆரம்பத்துலேருந்து தேவுக்கு வந்து ஒரு பெரிய மறைமுகம் சப்போர்ட்டாக இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். சதீஷ் ப்ரோ போயிட்டாங்க, அவங்க ரொம்ப தேங்க்ஸ். சரவணன் சார் ரொம்ப நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ஒரு நன்றி சொல்லணும்னா வந்து மகேஷ் சார் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய இடம் மிஸ் ஆகிட்டே போகும், உங்களுக்கு தெரியும் ஃபிலிமில். என்னை வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் வந்து ஒரே படத்தில் கிடைக்காது. க்ரியேட்டிவாகவும் சரி, ப்ரொடக்ஷனாகவும் சரி, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மகேஷ் சார் வந்து எனக்காக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ் சார். அதே மாதிரி அவர் மூலயமா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஸோ அரவிந்த் சார் மூலயமா வந்து தேவ் வந்தாங்க. தேவ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், இவர் வச்சு எப்படி போகலாம் அப்படின்ற ஐடியா இல்லை. ஏன்னா அவர் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி ஈபியாக இருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு பெரிய ஆலம்பரம், நாங்கள் சின்ன கிளை பார்த்துக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் வந்து நானும் ராமன் நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசி தான் வந்து தேவ் காசு பண்ணேன். ஏன்னா பாய் தி நெக்ஸ்ட் ஒரு லுக்கில் இருக்கணும்னு சொல்லி காசு பண்ணோம். அப்புறம் ஆகாஷ் ப்ரோ வந்து ஒரு சாமிங்கான பையன், ஒரு சிம்பத்தி ஃபேஸ் வேணும், இவங்களை அடித்தா வலிக்காமன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகாஷ் ப்ரோ. அப்புறம் தேவிகா ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் பார்த்தது, லாஸ்ட் ஃபோட்டோவை பார்த்து ஃபைனல் பண்ணது தேவிகா தான். ஏன்னா நாங்கள் ப்ரோ படம் பண்ணும்போது ரொம்ப சப்பியாக இருந்தாங்க. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே இப்படி 1 by 1ஆகவே அப்படியே வந்துச்சு. அப்புறம் வந்து படம் ரெடியாகி போட்டு வந்து ஜென்ரஸில் வந்து காமிக்கும் போது எப்பயுமே ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி மொமெண்ட்டாக தானே இருக்கும். கோகுலும் ஆர்த்தியும் வந்தாங்க. எங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு காமிக்கும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, படம் நல்லா வந்திருக்கு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கணுமே அப்படின்னோடனே பிரேக்கில் முடிச்சு அவங்க நேராக வந்தாங்க. டீ சாப்பிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபஸ்ட் படமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, நிறைய ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் பேசலாம், அமைதியாக போயிட்டாங்க. அப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய இடத்துல மொமெண்ட் அவங்க சிரித்தாங்க, நிறைய கிளாப் பண்ணாங்க, நிறைய இடம் அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்ற போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் வித் அஸ் ஃபார் ப்ரோ அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து என் நண்பன் ராம், நாங்கள் 2 பேரும் காலேஜ்லேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லணுமா என்ன சொல்லணும்னு தெரில. சாதாரண ஸ்ட்ரீட் பிளேலேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். தெருவில் போய் மைக்கே இல்லாமல் கத்தி ட்ராமா போட்டு அப்புறம் ஒரு காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணி இப்போ அவன் வந்து எனக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கான், பெரிய சப்போர்ட். இந்த படத்தோட பெரிய பேக் போனே அவன் தான் வந்து ஸ்கிரிப்டு எல்லாமே அவன் தான். என்னோடய என்னுடைய முழு உருவத்தையும் பார்த்தது அவன் தான். என்னோடய கோபம், என்னுடைய வேதனை எல்லாமே வந்து அவன்கிட்ட மட்டும்தான் காட்டுவேன். பெரிய மாரல் சப்போர்ட்டு. அவன் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து சூரஜ் இன்ஸ்டியூட்டில் நானும் சூரஜும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அவர் வந்து அவள் அப்படி தான் படத்தோட கேமரானோட சன், நடுசாமி சார் சன், யாருக்கும் தெரியாது. ஸோ நாங்கள் காசு இருக்கிற ப்ராஜெக்ட்டும் காசு இல்லாத ப்ராஜெக்டும் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆரம்பத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு. தேங்க்யூ சூரஜ், தேங்க்யூ. ஏன்னா நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் காமிச்சேன் படம் பண்ணும்போது, இந்த மாதிரி எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும், காஸ்டியூம்லேருந்து லுக்கிலேருந்து. அதை அச்சீவ் பண்ண முடியாது, அது ப்ரொடக்ஷன் வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னா. அது என்ன வேணும் உனக்கு, காஸ்டியூம் வேணும், லொக்கேஷன் வேணும், அதானே நாங்கள் ரெடி பண்ணி தரோம், அதை விட அதிகமாக ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொண்டு வரணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வச்சோம். அதை வந்து மீட்டப் பண்ணான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூரஜ். அடுத்து சகிஷ்ணா ஜேவியர், ராம் கூட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2 சாங் ட்ராக் காமிச்சாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ப்ரொடியூசர்கிட்ட காசு சொல்லிட்டு வரும்போது
ட்ராக் காமிச்ச ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு படத்தில் வந்து ஒரு 6 சாங்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாப். அது என்கேஜிங்காக இருக்கணும், ஆடியன்ஸ் உட்காரணும் தேட்டரில். பட் இது எல்லாமே வந்து ஜேவியர் மேட்டப் பண்ணியிருக்காரு. ஜேவியரோட பெரிய பலம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஜேவியர் இப்படி பண்ணலாமா அப்படின்னா உடனே கீபோர்டு எடுத்து உடனே ஒர்க் பண்ணி காம்பாப்பிள். அந்த மாதிரி வெரி ஹார்ட் ஒர்க்கர். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய எடிட்டர் ரமேஷ் சார் ரொம்ப ரொம்ப ஸ்பாட்டில் வந்து உட்காந்து இது வேணாம் இது வேணும் சார் ஒரு க்ளோஸப் எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாமே ஃபுல்லாக கூட வந்து கைட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரமேஷ் சார். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருந்தது நாகராஜ் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஏன்னா ஒரு மேனேஜர் நினச்சா ஒரு படத்தை எங்கே வேணால் கொண்டு போக முடியும். அவர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பென்னி கவுண்ட்ஸ்ன்ற மாதிரி இல்லை இது பண்ணக்கூடாது இது பண்ணணும். அந்த சாங்கில் வர ஃப்ளைஓவர் ஷாட்டில் வந்து ஒரு மழை பெஞ்ச ஷாட் எனக்கு வேணும், திருப்பியும் வந்து பர்மிஷன் வாங்க முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொன்னேன். அதுக்காக வந்து எல்லாரையும் பேக்கப் பண்ணிட்டு கேமரா மட்டும் வச்சு எனக்காக இல்லை எடுக்கணும் டேரக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி நான் நினச்சது எல்லாமே எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணார். ரொம்ப காஸ்ட் வைஸ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அது ஆக்சுவலாக நான் என் மேனேஜர்னு சொல்கிறேன், நண்பன் தான் சொல்லுவேன். எனக்காக அவ்வளோ மாரல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் நாகராஜ் சார். அடுத்து என்னோட டைரக்ஷன் டீம் பெரிய பில்லர்ஸ் அவங்க ஸ்டீஃபன், அபிஷ், ஸ்ரீநந்தன், கிரீஷ், அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலெக்ஸ். ஏன் இவங்களாம் சொல்கிறேன்னா என்னோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா நான் என்ன கேட்பேன் என்ன மீட்டப் பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய டைரக்ஷன் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ். அது இல்லாமல் வந்து ரகு மாஸ்டர், டேஞ்சர் மணி மாஸ்டர் எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். ஏன்னா 1 டேயில் வந்து நிறையா பேக் ட்ராப்ஸ் வச்சு சாங் பண்ணுறது ரொம்ப டஃப் ஜாப் மாஸ்டர், ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. எனக்கு வந்து பெரிய மாரல் சப்போர்ட் இன்னொன்று வெளியே வந்து கொடுக்குறது வந்து நவ மாஸ்டர் வந்து சார் வாங்க சார் போகலாம் அப்படின்னு ஸ்பாட்டுக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ஃபைட் மாஸ்டராக, ஒரு டான்ஸ் மாஸ்டராக, ஒரு அசோசியேட் டைரக்டராக, ஒரு கோ டைரக்டராக எல்லாத்துக்கும் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் நவ மாஸ்டர். அடுத்து இதில் வந்து இன்னொரு சாங் பண்ணியிருக்காங்க, கலை மாஸ்டர் நடிச்சிருக்காங்க, கன்னடத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, படத்தில் நடிச்சிருக்காங்க, கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். அப்புறம் அது எல்லாமே என்னுடைய கலரிஸ்ட் சிட்டா, கண்ணன் கண்பந்த் சார். டாம்ஜி பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா டாம்ஜி வந்து பெரிய மாரல் சப்போர்ட் எங்களுக்கு. இந்த சவுண்டிங் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஃப்ரீக்வன்சி வைஸ் வந்து குட்டி குட்டியாக டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியர் டாம்ஜிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு யூத்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா சிரிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ரொமான்ஸ் இருக்குது, தேவையான இடத்துல ஃபைட் இருக்குது. ஹீரோயிசமான ஃபைட் படத்தில் கிடையாது. ஒரு குட்டியான ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் பண்ணோம் நாங்கள் நினைக்கிறோம். படம் நல்லா வந்திருக்கு. ஒரு நியூ ஃபேஸை வச்சு ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ மீடியா உங்கள் மூலியம் நீங்கள் தான் வந்து கனெக்டிங் பீப்புள் மாதிரி உங்கள் மூலியமாக தான் வந்து பீப்புளை வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த யோலோ செப்டம்பர் 12th தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் 2 பேரை தேங்க் பண்ணணும். பண்பு சார் என்னுடைய கிளாஸ்மேட் இன்ஸ்டியூட்டில். அவர் வந்து காலேஜில் ப்ரொஃபஸர் இருந்தார். நான் ஷூட் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இமீடியட்டாக வந்து 1 இயர் பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச் பண்பு. சிவா சார், எடிட்டர் சிவா சார், அவர் தான் டீசர் ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுத்தாரு. கமர்ஷியலாக பயங்கர ப்ரொமோவாக கட் பண்ணி கொடுத்தாரு. நம்ம படமா அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. தேங்க்யூ சிவா சார். அப்புறம் ஜிதேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு ஒரு சாங்கை போட்டு கேட்டோடனே, ஏன்னா எல்லாமே வெளியே போய் டெஸ்ட்டு தானே போட்டோடனே, சார் செம்மையாக இருக்குது, ஜாஸ் பண்ணிக்கிங்க சார், சாக்ஸஃபோன் இருக்குது, எல்லா டீட்டெயிலிங்கும் வந்து ரொம்ப அழகாக வந்து டீகோட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் அவனுடைய பாடலாசிரியர்கள் முத்தமிழ் சூப்பர் சார், சக்சனா சேவியர், அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார் படத்தில். எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். அப்புறம் சந்திரன் சார் வந்து பெரிய மாரல் சப்போர்ட், கனி சார் மேனேஜர். வெளியே வந்து இங்கே வேணுமா அங்கே வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ப்ளஸ் விஜய் நிக்கி வந்து உண்மையிலேயே செகண்ட் ஹீரோ படத்தில் ரொம்ப சேட்டப் பண்ணுவாப்பில், ஸ்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர் ஸ்பாட் வந்தாலே ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும். தேங்க்யூ நிக்கி. தேங்க்யூ கிரீஷ் சார், தீபிகா, சுப்பு, சிக்கந்தர், யுவராஜ், திவாகர், எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். அண்ட் எனக்காக வந்து ப்ரொடியூசர் சாரோட ஃப்ரெண்டு ரீனா லண்டனில் வந்திருக்காங்க. மார்னிங் தான் வந்தாங்க, 6 o'clock நேராக வந்துட்டாங்க, தூங்கலை. அவங்களுக்கும் ஷெரியலுக்கும் ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ.